அப்புறம் வீல் கொடுத்துருக்காங்க கைஸ், பாருங்கள் வீல் கூட கொடுத்துருக்குறாங்க. தேவையாகிற இடத்துல நம்ம தள்ளி கூட வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 கம்பி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதேமாதிரி இங்கே 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 1. எப்படி தனித்தனியாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு செப்பரேட்டாக கம்பியாக வரும், அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். குவாலிட்டி நல்லா இருக்குதா கம்பி? ஊதாங்கலாட்டம் வந்துக்குது. ஃபைபருங்க. வீலில் வந்துக்குது எடுக்குதுண்ணா. ஆமாம், கீழே ஸ்டாண்டிங். ஓ ஹெவியாக இருக்குது மெட்டல். ஏதோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பரவாயில்ல. 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வருது தான் 1000 ரூபாய்க்கு. இதெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணி அது சொல்லியிருக்கிறாங்க எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு. இது வீட்டில் வைக்கிறதுக்குண்ணா, அது வீட்டில் வைக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அவன் எடுத்து இது போட்டு. நல்லா இருக்குது குவாலிட்டி. எப்படி ஒரு 3 ஸ்டெப் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு 3 ஃபிட் பண்ணுறேன். பண்ணுறது தான் பண்ணேன். இல்லைன்னா இந்த கம்பியில் லைனை ஜாயின் பண்ணி விட்டுறணும், அப்படியே போட்டுக்கலாம். அந்த கம்பியில் லைனை ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும். அவங்க பெரிய பெரிய ஐட்டம் தான் நான் இதில் எடுத்துகிட்டு வருவாங்களாம்மா வீட்டுக்கு. ஆமாம், இது அவங்க ஃப்ரிட்ஜெலாம் பெரிய பெரிய இன்னும் ஐட்டம் நிறைய இருக்குதுண்ணா. நிறைய ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் நான் ராம்பரமே லாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக பெரிய 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 ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டுக்கிறாங்க. நல்லா குழந்தைங்க தள்ளு வண்டி ஆடுக்குது. அந்த இன்னொரு கம்பி போட மாட்டேங்குதுண்ணா, சின்ன கம்பி. ஹரிச்சா அப்படி தூக்கிட்டு போடுறேன். ஏன்னா சைடில் கூட போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது எத்தனை ரேடா வெயிட் இருக்குதா? நான் இத்தனை இருக்குது, இவ்வளோ ஹைட் இருக்குது.
எப்படியும் இன்னொரு ஒரு ஆள் ஹைட்டாக இருக்க மாட்டேங்குது, 6 அடிக்க மாட்டேங்குது. இன்னொரு லேயர் வரும். ஆ இது வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிட்டு போய் வெளியே எடுத்துக்கிட்டு காஞ்சி வச்சு கொண்டு அப்படியே உள்ள எடுத்து வந்துடலாம். அப்படி இல்லை, வீட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் அது. இல்லடா, காய வைக்கிறதுக்கு வெளியே கொண்டு வச்சுக்கலாம். என்ன ஆச்சு நீ இப்படியே உள்ள வச்ச காயுமா? அப்புறம் உள்ள வைக்கிறது தானே இருக்கிறத, வெளியிக்கிறது தான் நம்ம கவர் கட்டிட்டு காய போட்டுக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிறீங்க. ஆமாம், அப்பார்ட்மெண்ட்லாம் இப்போ இது மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. கரெக்ட். அப்பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு துணிக்காக எடுத்து வச்சு கொடுப்பாங்களா? இது மாதிரி கொண்டு தான் அந்த நம்ம பால்கனி இது பார்த்தியா, பால்கனியில் வச்சுக்கிறது. கண்ணை வச்சு நினைக்கிறேன். நான் பண்ணுற வேலை அப்படி கரண்ட்டுக்கே பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு வீட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும். டைட் பண்ணிக்கணும் லைட்டாக. மழைகள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுனாலும் எடுத்து உள்ளே வச்சு மாட்டிக்கிறது. ட்ரை ஆகும். அந்த லாஸ்ட்லேருந்தே போட்டு வந்து பாருண்ணா, அந்த லாஸ்ட்லேருந்து. டன் 3 கம்பி போடணும். இங்கே ஒரு கம்பி தான் போட்டுக்கணும் நம்ம. இல்லை இல்லை, அவர் தான் 3 கம்பியில் எதுலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேவா? அவர் தான் எடுத்து நடந்தாங்க. அங்கண்ணா சரி, அது சின்ன கம்பி. ஓ நம்ம வேணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வச்சுக்கிட்டு கரெக்ட் கூட போட்டுக்கிட்டு, ஏன்னா வெயிட் இறங்குது இல்லையா, நீ மாற்றி கூட வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கா, இது இந்த பக்கம் கொடுத்து இந்த 3 மாற்றி கொடுத்து வச்சுக்கா, வெயிட் இறங்காது. இப்போ பச்சரில் மாற்றி கொடுத்துருங்க, இது கொடுத்தா வெயிட் இறங்க ஒரு பக்கமா. ஆமாம், நடுவில் கொடு. ஆனால் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைண்ணா. வேறு ஸ்ட்ராங் இல்லைடா, இப்படி போட்டால் நிற்கும். என்ன பண்ண தெரியுமா, இது இடத்துல டைட் பண்ணணும், கரெக்டாக அமுத்தி விடணும். அப்படி இங்கே துணி போடுறேன்னு வச்சுக்கா, இது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இது அப்படியே எடுத்து இது கொடுத்துட்டு வச்சுக்கா, கொஞ்சம் அந்த பக்கம் போயிடும். இது கைஸ் வேறு லெவலில் இருக்குது. 1000 rupees 1200 rupees 1200 ரூபாய்க்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஷேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ துணி போட்டால் வெயிட் ஆகிறது எதுன்னு போட்டோம்னா, வெயிட் ஆகிற துணி எதுன்னு போட்டோம்னா, அதிகமாக வெயிட் போட்டோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி இதான் ஷேக்கிங் ஆகுது. ஏன்னா சிங்கிள் கம்பி கொடுத்தோம்னா அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இது வந்து மொத்தமே கொடுத்ததே 3 தான் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளமு. மற்றபடி ஓகே கைஸ், சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். மெட்டீரியல்ஸ் வேலை இருக்குது, கம்பி கூட ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ், கண்டிப்பாக ஒர்த்து தான், நல்லாயிருக்கு கைஸ். இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1186 ரூபா ப்ரைஸில். குவாலிட்டி நல்லாயிருக்கு. க்ளோத் ட்ரையிங் ஸ்டாண்டு கைஸ் இது. கைஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்காம ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லாதனால ஸோ ஷிப்ட் ஆகாமல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமர் கேருக்கு ஒரு 2 டேஸில் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பேமெண்ட்டு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா வந்து வெளியில் மழை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஸோ வீட்டிலே இருந்து கூட நம்ம துணி காய வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. மெட்டீரியல்ஸு, கம்பி, குவாலிட்டி, ஃபைபரில் செஞ்சுருக்காங்க. நல்லா
வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு எனக்கு தோணுது. எனக்கு பொறுத்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.